ஆச்சா, இப்போ பெருமாள் அந்த கருடன் மேலே ஆரோகணம் பண்ணிட்டு போகிறார். அந்த ஆரோகணம் பண்ணிட்டு போகும்போது அந்த ஆனையின் கூக்குரலை கேட்டு பகவான் செல்லும்போது அவர் சுற்றி பார்த்தார். சக்கரத்தாழ்வார் அந்த இடத்துல இல்லையா. ஐயோ, விட்டுட்டு வந்துட்டோமோன்னு நினைக்கிறதுக்குள்ளே சக்கரம் போய் பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணி விடுத்தான். ஈவன் பிஃபோர் ஹீ வாண்டட் டு கமாண்ட், இட் டிட் எக்ஸிக்யூட் இட்ஸ் ஜாப். வை? ஏன்னா ஆகமத்தில் பெருமாளுடைய எண்ணம், சங்கல்ப சக்திக்கு சௌதர்ஷனம்னு பேர். சௌதர்ஷன என்கின்ற குணத்தை பிரகடனம் பண்ணக்கூடிய ஆயுதத்துக்கு சுதர்ஷன என்று பெயர். பெருமாளுடைய ஆதேசத்துக்காக கூட காத்துட்டு இருக்காதான். அதனால ஆழ்வார் மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னு அழிந்து கானமர் வேழம் கையெடுத்து அலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரம் தீர புல் ஊர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. அந்த ரட்சித்த பெருமாள் இங்க திருப்ளிகேணிலேயே இருக்கார் அப்படின்னு ரொம்ப அழகா திருவல்லிக்கேணி எனும் பாச்சுவை ரொம்ப நல்லா கொண்டாடுறார்.